Hello everyone, myself Saravanan from Geta Acharya. So YouTube channel subscribe பண்ணிட்டு bell icon press பண்ணிங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். So that நீங்க மிஸ் பண்ணாம பண்ண முடியும். நீங்க இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணவும் முடியும். So once you have an experience வந்து ஒரு particular fieldல அதர் தென் ஐடி செக்டார்ஸ்ல இருக்கிற போது உங்களுடைய வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். என்டிபிசி அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிஹெச்டிசி அப்படிங்கக்கூடிய போத் ஆர் ஒன் ஆஃப் தி பிஎஸ்யூஸ். ஒன்று வந்து மகாரத்னா பிஎஸ்யூ, ஒன்று வந்து மினிரத்னா பிஎஸ்யூ. ஸோ தே ஆர் ரெக்ரூட்டிங் தி கேண்டிடேட் 1 year பேஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் 2 செக்டார்லேயும் வர்றாங்க. 1 year பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ், அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் மீன்வைல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து டிஹெச்டிசிக்கு வந்து வாண்டடாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இல்லாத பட்சத்தில் ஜியாலஜி, மைனிங் அண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் சிஏ, சிஎம்ஏ, எம்பிஏ கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் என்டிபிசி. திஸ் இஸ் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட், ரைட்? 400 வேகன்சிஸ் இருக்கு ஒன்லி ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். அண்ட் 1st March is the last date, and this is what ntpc.co.in is a website. This is கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். நீங்க ஒன்ஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஃபர்தரா நீங்க வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ஃபர்தர் மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது கான்ட்ராக்ட் பேசிஸ் எவ்வளவு இயர்ஸ் அதுவும் பத்தி பார்ப்போம். ஸோ வேறஸ் 129 போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஹெச்டிசி, தெஹ்ரி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா 129 போஸ்ட். இது பர்மனன்ட் ஜாப்ஸ். இது இருக்கக்கூடியது எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர் related to the particular discipline la dhcdc.co.in இந்த வெப்சைட்ல நீங்க போய் டீடைலா பார்ப்போம். ஸோ இதுக்கான PDF 1 by 1 பார்ப்போம். வில் சி ஃபர்ஸ்ட் என்டிபிசி வந்து பார்ப்போம். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பவர் ஜெனரேஷன் கம்பெனி, 77,000 மெகாவாட் இருக்கக்கூடிய ஒரு பவர் ஜெனரேஷன் கம்பெனி. அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆபரேஷன், ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸ், 400 போஸ்ட் வாண்டட், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல். 40% ஆஃப் மார்க் வந்து தான் கேட்கறாங்க. உங்களுடைய யூனிவர்சிட்டி மார்க் 40% வித் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மினிமம் 1 year. மேபி நீங்க வந்து அதிகமாக கூட இருக்கலாம். ஏஜ் லிமிட் போட்டிருப்பாங்க, அதை பத்தி பார்ப்போம். தி கான்ட்ராக்ட் ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸ் இஸ் அபவுட் 3 years and maybe extended up to 2 years. டோட்டலா 5 yearsக்கான ஆபரேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மெயினா உங்களுடைய ஜாப் சம்மரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் அண்ட் சூப்பர்வைசிங், ட்ரபிள் ஷூட், அந்த மாதிரியான இது இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ரிலேட்டட் டு யுவர் டிபார்ட்மெண்ட், ரைட்? உங்களுடைய சேலரி ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சாலிடேட்டட் அமௌண்ட் ஆஃப் 55,000 rupees பிளஸ் அலவன்சஸ் அப்படி இருக்கிறது. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 35 years அப்படி இருக்கிறதுக்கான, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டுங்களை 35 years வரைக்கும் இருக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டட் டு பவர் செக்டார், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்தி அப்ளை பண்ண வைக்கலாம். ஸோ தி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெல்த் வைஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. +5 and +3 நம்ம முன்னாடி சொன்னதே 35, அதுல இருந்து +5 +3 will be given for OBC and SC/ST candidate. அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 300 rupees and you have to send an application form career.ntpc.co.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் 1st March 2025. there is a payment will be given. ஆஃப்லைன் மோட்லி பண்ண முடியும், ஸ்டேட் பேங்க்ல நீங்க பண்ண முடியும், ஆன்லைன்ல பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு ஆபரேஷன்ஸ் இருக்கு. என்டிபிசி நேஷனல் தெர்மல் கார்பரேஷன், 400 வேகன்சிஸ் only for electrical and mechanical, that too into the experienced candidates. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ஸ் பத்தி நம்ம எதுவுமே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ ஒன்ஸ் யூ அப்ளைட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் பேஸ் பண்ணி they will be called for interview அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஷார்ட் லிஸ்டிங் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தென் other than that, there is nothing is there for this particular recruitment. Students who are having experience try to send an application form, right? We'll see THDC, தெஹ்ரி ஹைட்ரோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அது ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் கம்பெனி தான். ஸோ இதை பத்தி சொல்லணும்னு சொன்னாக்கா இட்ஸ் அ மினிரத்னா ஷெட்யூல்டு ஏல வரக்கூடிய ஒரு கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். ஸோ இனிஷியலி திஸ் கம்பெனி வாஸ் ஸ்டார்டட் இன் 75% கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து 25% ஆஃப் 75:25 ரேஷியோல அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்தர் என்டிபிசி தே அக்யூர்டு தி ப்ராஜெக்ட், ரைட்? ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து என்டிபிசி மாறிடுச்சு. என்டிபிசி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் தான் ஆப்ரேட் பண்ணிருக்கக்கூடிய ரேஷியோ இஸ் கிவன் நியர்லி 75:25, சேம் ரேஷியோல இருக்கக்கூடியது. ஸோ 2400 இவங்க வந்து ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் வந்து 2400 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க ஹைட்ரோ ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம they have a project wind, solar, and they have a signed MOU with Arunachal Pradesh
ரைட். தே ஹாவ் சைன்ட் MOU வித் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், இவங்களோட எல்லாம் MOU சைன் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ரிலேட்டட் டு ஹைட்ரோ தெர்மல் கோல் மைன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் வாண்டட், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வாண்டட், நம்பர் ஆஃப் வேகன்சி சிவில் இஸ் மோர், அண்ட் தென் ஃபாலோட் பை எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், அண்ட் தென் ஃபாலோட் பை ஜியாலஜி, என்வரான்மெண்ட், ரைட், மைனிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. விண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 2 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் டு யுவர் ஃபீல்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா BTech, BSc in 4 years இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ரைட். தென் ஃபாலோ பை 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் டு இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா. தென் ஃபாலோ பை இதுமே எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி தான், சிவில் அதே மாதிரி தான், மெக்கானிக்கல் அதே மாதிரி தான். MSc இன் ஜுவாலஜி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து உள்ள போக முடியும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். MTech இன் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன், BTech வித் MTech முடிச்சிருக்கணும். ஃபார் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மைனிங் அதே மாதிரி தான் 1 year எக்ஸ்பீரியன்ஸ், ரைட். ஸோ MBA முடிச்சிருக்க வேண்டியது இருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் HR போஸ்ட்டுக்கு. தென் ஃபாலோட் பை எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸுக்கு வந்து CACMA வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவென்ட் ஃபீல்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி விண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ், ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ப்ராசஸ். இன்கேஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் லெஸ் தென் 50, நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் ஒன் பர்டிகுலர் போஸ்ட் லெஸ் தென் 50க்கு கீழே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நோ மோர் ரிட்டன் எக்ஸாமினேஷன், டைரக்ட் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ, அண்ட் வெயிட்டேஜ் இஸ் கிவன் ஃபார் 100% weightage is given for interview mark அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கு. In case number of applicant for one particular post is increased because the வந்து vacancies based on experience based பண்ணி இருக்கிறதுனால 50 and above போச்சுன்னு சொன்னாக்க applicant you'll be people are moving into the written as well as interview அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Written examination based on computer based test, total number of minutes 150 minutes that can be found in after completing entire process of your application, right. So இந்த written இருக்குமா இல்லையாங்கிறது number of applicant பொறுத்து தான். இங்கிலீஷ் ஹிந்தியில இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்ல இருக்கு. பார்ட் 2 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ரீசனிங்ல, அண்ட் 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுடைய கன்சர்ன் டிசிப்ளின், ரைட், சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கு. ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 மார்க் அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 0.25 நெகட்டிவ் மார்க்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மினிமம் குவாலிஃபைங் மார்க் 50% ஆஃப் டோட்டல் மார்க், 40% ஆஃப் டோட்டல் மார்க் ஃபார் SC ST பிசிக்கலி டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறது. டெஸ்ட் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு போற மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸிமம் டெல்லி, நோய்டா, டெராடூன், லக்னோ அண்ட் சத்தீஸ்கர் இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் இருக்கு. சவுத்துல அவ்வளவா சென்டர்ஸ் இல்லை. பட் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் இன்ட்ரெஸ்டட் வித் ஹேவிங் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். மெயினா இது வந்து இட்ஸ் கான்ட்ராக்ட் பேஸ் கிடையாது, இது கம்பல்சரி, இது வந்து ரெகுலர் பேசிஸ். ஸோ யூ வில் கெட் கன்ஃபார்ம்டு போஸ்ட். You need to send an application form 14th of March on or before. In case number of applicant அதிகமா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு written examinations இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த PDF உங்களுடைய லிங்க்ல both NTPC as well as THDC உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், டிகிரி முடிச்சுட்டு ஸ்மால் ஸ்கேல்ல இந்த மாதிரியான பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க போய் இல்ல மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸ் நீங்க பண்ற வச்சாலே தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ வேலிட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிட்டு ஃபர்தரா இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மூவ் பண்ணி நீங்க PSUs பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ்ல பர்மனன்ட் ஜாப்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்க போய் ஒர்க் பண்ணி உங்களுடைய ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிரைட் ஆப்ஷன்ஸ். ஸோ அப்ளை பண்ணுங்க. இது மாதிரியான ரிலேட்டட் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள அப்ளை பண்ண வைங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.